மூக்குலேருந்து ரத்தம் வரும்போது நிறைய பேர் பண்ணுற பொதுவான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, நேராக கொஞ்ச நேரம் அமைதியாக படுத்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக கொஞ்ச நேரம் படுக்க வச்சுருவாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு அந்த ரத்தம் வந்து தொண்டை வழியாக அப்படியே உள்ளார இறங்கும்போது அது வந்து குமட்டல், வாந்தி வர மாதிரியான உணர்வை ஏற்படுத்தலாம். இந்த மாதிரி ரத்தம் வருதுன்றது நமக்கு ஒரு அடிபடுறதுனாலவோ, இல்லை மூக்கு ரொம்ப அழுத்தி தேய்க்கிறது, இல்லை காற்று ரொம்ப ட்ரையாக இருக்கிறது, இல்லை பிளட் தின்னர்ஸ் மாதிரியான மெடிசன் எடுக்கிறது, இந்த மாதிரி காரணங்களால வரலாம். இந்த மாதிரி நமக்கு மூக்குலேருந்து ரத்தம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, நம்ம நேராக உட்காந்து தலையை கொஞ்சம் முன்பக்கமாக குனிஞ்ச மாதிரி உட்காந்துட்டு, நம்ம விரலை வச்சு நம்ம பெருவிரலையும் ஆள்காட்டி விரலையும் வச்சு நம்ம மூக்கோட இந்த சாஃப்ட் பார்ட்டை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அழுத்தி பிடிச்சிக்கிட்டு நம்ம வாயை திறந்து மூச்சு விடணும். அதே மாதிரி அந்த நேரத்தில் வந்து உடனே நம்ம கையை எடுத்துகிட்டு அந்த ரத்தம் நின்றுச்சான்னு செக் பண்ணி பார்க்குறது, மூக்கு சிந்துறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து அந்த இடத்துல ஐஸ் கட்டியும் நம்ம வைக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போதே வந்து நமக்கு வந்து ரத்தம் வர்றது நின்றுடும். ஆனால் இதுவே வந்து 15லேருந்து 20 நிமிஷம் தாண்டியுமே மூக்குலேருந்து ரத்தம் வருது நிற்கலனாலும், அதே மாதிரி அதிகமாக அடிப்படுறதுனால தலையில் அடிப்படுறது இந்த மாதிரி காரணத்தினால ரத்தம் வந்தாலும், அதே மாதிரி மூச்சு விடுறதுல ரொம்ப சிரமமாக இருக்குது, இல்லை தலை சுற்றலாக இருக்குது, மயக்கம் வர மாதிரி இருக்குது, இப்படிலாம் இருந்ததுனாலும் நம்ம கண்டிப்பாக உடனே டாக்டரை பார்க்குறது நல்லது.